ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி வேர்ல்டு ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 2வது எபிசோடில் சொன்ன அதே டைலாக் தான் இப்போவும் சொல்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியர்டாக, அதாவது ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் கூட அசாசின்ஸ் லைஃப்பில் இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த எபிசோடில் வரப்போகிற ஒரு விஷயத்தை பெருசாக நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி வேர்ல்டு ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4. ஒரு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கா. அவள் அப்படியே பசியில் மயக்கம் போட்டு கீழே விழறா. என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. என்னோட ஃபேமிலி ரொம்பவும் ஏழையான ஃபேமிலி. அது போக எங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. மற்றவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அவங்கள பொறுத்தளவு நான் ஒரு வேண்டாத பொண்ணு தான். ஆனால் எனக்கு இப்போ ரொம்பவோ பசிக்குது, குளிர வேற செய்யுது. நான் திரும்பவும் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அப்படி போனால் கூட அவங்க என்னை துரத்தி தான் விடுவாங்கல்ல அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கவா. அந்த இடத்துக்கு சில உல்ஃப்ஸ் வருது. பசி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இருக்கும்ல அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அந்த உல்ஃப் அவளை அட்டாக் பண்ண வருது. எங்க நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கான். நம்ம 2 இந்த தடவை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. லோக், உனக்கு சின்ன வயசுல இந்த பன்ஸ்லாம் ரொம்பவோ பிடிக்கும்ல, இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், அம்மா எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு, நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ 10 வயசு ஆனா சின்ன பையன் கிடையாதா? உனக்கு 60 வயசு ஆனாலும் என்ன பொறுத்த அளவுக்கு நீ சின்ன பையன் தான். நீ இப்பெல்லாம் அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சீன் போடவோ, சரி ஓகே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவங்க அம்மா ஹாப்பி ஆகுறாங்க. இங்க சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறது நீங்க தான்மா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட ரெசிபியான ஸ்டூ அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்பவோ ஃபேமஸா இருக்கு. வின்டர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால வின்டருக்கான சாப்பாடு எல்லாரும் இப்பவே அந்த வில்லேஜ்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்கு. நான் இந்த இடத்துல தேடினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதுக்காகவோ ஒரு மேஜிக் யூசரை தேடுறான். ஒரு மேஜிக் யூசரை நம்ம ஹீரோ பார்க்கறான். ஆனா அவன் ரொம்ப வயசானவன், இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே லோக், உனக்காக அவங்க இதை ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க, உனக்கு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. எனக்கு இப்போ 10 வயசு ஆகுது. இன்னும் 8 வருஷத்துல நான் அந்த ஹீரோவை தோக்கடிக்கணும். என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் எல்லா ட்ரைனிங்குமே எடுத்துட்டு இருக்கேன். ஆனா என் கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு மேஜிக் யூசரை தேடுறேன். நோபல்மன் ஃபேமிலியில இருக்கிறவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி மானாவோட பறப்பாங்க. ஆனா அவங்கள நான் எனக்கு சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கிட முடியாது. நார்மல் ஹியூமன்ஸ் மானாவோட பறக்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வின்டர் வரப்போதுங்கிறதுனால சாப்பாடுக்காக நம்ம ஹீரோ வேட்டையாட போறான். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு உல்ஃபோட சவுண்ட் கேக்கு. உல்ஃப் எதையோ வேட்டையாடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அதுங்களை வேட்டையாடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். என்னது ஒரு பொண்ணு அதுக்கு கிட்ட மாட்டிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிக்கா போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். இதெல்லாம் கொஞ்சம் வச்சிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துட்டு என்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி மேஜிக்லயே கைக்கு மட்டும் 2 இரும்பு ஆர்மரோ ஒரு கத்தியாவோ கொண்டு வந்துருதான். இப்போ அதுங்க அட்டாக் பண்ண வருது. ஸ்பைட்டல் ஆர்கனை கட் பண்ணிட்டேன், ஒரே அட்டாக் தான் இன்ஸ்டன்ட். பிரெயின் அட்டாக் பண்ணிட்டேன், ஒரே அட்டாக் தான் இன்ஸ்டன்ட். அது இறந்து போயிருக்காது. ஸ்கல்ஸை கிரஷ் பண்ணிட்டேன், இன்ஸ்டன்ட். ட்ரைனிங் செஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுங்களை கொண்டுதான். நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்னும் கெட்ட பொண்ணுலாம் கிடையாது, என்ன ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல, எங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட ஃபேமிலி ரொம்பவோ புவர், நிறைய பேருக்கு சாப்பாடு போட முடியல, வின்டர் வேற வரப்போதுங்கிறதுனால என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. 2 ஒரு வெல்த்தியான இடம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனா சாப்பாடு கிடைக்கணும் ஒரு டிராவலர் சொன்னாரா, அதான் அங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறான். நான் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா தான் நான் உனக்கு சாப்பாடு தருவேன். நான் உனக்கு கொடுத்த உடனே சாப்பாடு நீ வேகமா சாப்பிடாம மெதுவா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டேன்னா நான் உனக்கு 2வது பவுலும் தருவேன். வேகமா சாப்பிட்டேன்னா 2வது பவுல் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ பொறுமையா சாப்பிடுறா. நம்ம ஹீரோ அந்த உல்ஃப்ஸையும் இப்ப ரெடி பண்ணி வைக்கிறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிக்கவும், நான் என்ன வேகமா சாப்பிட்டுட்டேனா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல இந்த அப்படின்னு சொல்லி இன்னொரு பவுலையோ கொடுக்குறான். இதையும் நான் பொறுமையா தான் சாப்பிடணுமா அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா உன்னோட பாடி ரொம்பவோ கோல்டா இருக்குங்கிறதுனால நீ ஃபாஸ்டா சாப்பிட்டேன்னா உன் ஸ்டமக் அதை ஏத்துக்கிடாம வாமிட் எடுத்துருவ. அதனாலதான் உன்னை பொறுமையா சாப்பிட சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்து வில்லேஜோட லேண்ட்லார்ட் டாக்ஸஸ் அதிகமா கலெக்ட் பண்ணுவான், பேராசை பிடிச்சவன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அங்க இருக்கிற மக்கள் இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ 2 தானே போறேன்னு சொன்ன, நான் தான் அங்க இருக்கிற லார்டோட பையன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படின்னா உண்மையிலேயே கடவுள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் என் கனவுல வந்து கூடிய சீக்கிரமே ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவோ, சரி அப்படின்னா நீ என் கூடவே வந்து தங்குறியா, நீ அதுக்கப்புறம் சாப்பாடை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நீ எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நான் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹாப்பி ஆயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுவேன், அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சில மனுஷங்களை கொலை பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் நிறைய மனுஷங்களை கொலை பண்ண தான் போறேன். அதுதான் என்னோட வேலை. நான் உன்கிட்ட திரும்பவும் கேட்கறேன், நான் நல்லவன் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன பொறுத்தளவு நீங்க நல்லவர் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே, எனக்கு சில கண்டிஷன்ஸும் இருக்கு. நீ என் கூட வரதா இருந்தா என்னோட ஒர்க்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னால முடியாதுன்னு நினைச்சேன்னா உன்னை என் கூட கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு இது ஓகே தான், ஏன்னா என்ன முத தடவையா நீங்க தான் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னவோ, என்னோட பேர் லோக் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறான். என்னோட பேரு டாட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ அப்படியே நமக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட மானா இருக்கு, இவா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பா, நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவளுக்கு கொண்டு வந்தேன். நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன், என்ன ரொம்பவும் நல்லவன் அவ நம்பிட்டா. சாப்பிட்றதுக்கு சில கண்டிஷன் போட்டேன், ஏன்னா அவ என் பேச்ச கேட்பாளான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும். அவ எனக்கு தேவைன்னு நான் சொன்னேன்.
ஸோ என்னால தான் அவள் வாழ்றதுக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குன்னு அவள் நம்புவா. கடைசியா நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொன்னேன். தெரியாத ஒருத்தவங்க கிட்ட சீக்ரெட் சொன்னா அவங்க கண்டிப்பா நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க. அவள் என் மேல நம்பிக்கையாவும் இருப்பா, அதே நேரத்தில் எனக்கு துரோகமும் பண்ண மாட்டா. பிரெயின் வாஷிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க வேர்ல்டுலயே பெஸ்ட் வாரியர். ஆனா ஒன்னியவே அவங்க சாகடிச்சிட்டாங்க. நான் ஒரு காடஸ், நான் புதுசா நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். உன்னை ரீஎன்கார்னேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்வாட் அண்ட் மேஜிக் இருக்கிற ஒரு உலகத்துல உன்னை ரீஎன்கார்னேஷன் பண்ண போறேன். பதிலுக்கு நீ எனக்கு அங்க இருக்கிற ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்படின்னா நீங்க எனக்கு ஹையஸ்ட் லெவல் பவர்லாம் தரப்போறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இப்போதைக்கு என்னால கொஞ்சமா தான் பவர் கொடுக்க முடியும், ஆனா நான் சொன்ன விஷயத்தை முடிச்சிட்டேன்னா நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு அந்த காடஸ் சொல்றா. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரீஎன்கார்னேஷன் ஆகிறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த வாரியர் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி காடஸ் பார்த்தா, இன்னைக்கே எதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும், நாளையில இருந்து நான் கண்டிப்பா ட்ரைனிங் ஆரம்பிக்கேன், அப்படியேனால என்னால ஹீரோவெல்லாம் கொல்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பீஸா இருக்கிறான். வேர்ல்டு பெஸ்ட் வாரியர் வேர்ல்டுலயே பெரிய தோத்தாங்குழியா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி காடஸ் நினைக்கிறா. இப்போ நமக்கு 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு 12 வயசு ஆகுது. மிஸ்டர் லோக், நீங்க மட்டும் எந்திக்கலைன்னா நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. நம்ம ஹீரோவும் எந்திக்கிறான். உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு அப்படின்னு டாட் சொல்லவும், எனக்கு ஒரு கனவு வந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ண அந்த கனவு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை பத்தி பேசாதீங்க, அப்ப நான் ரொம்பவும் ஒல்லியா ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஆமா நான் கூட எதிர்பார்க்கல 2 வருஷம் கழிச்சு நீ இவ்வளவு அழகா அவன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு நான் உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. டாட், நீ என் ஒர்க்ல என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் பர்சனல் சர்வெண்டா போட்டிருக்கேன், அதுக்குன்னு என்ன ரொம்பவும் கவனிக்கணும்னு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆனா மிஸ்டர் லோக் நான் உங்களை நல்லா பாத்துக்கிட வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு அவ சொல்லவும், கரெக்டா சொன்னட்டாள், நீங்க வந்ததுல இருந்தே எல்லாரும் இன்னும் ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஒரு சர்வெண்டா அவனை மட்டும் பாத்துக்கிடாம அவனோட ஒர்க்லயும் அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ற, உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவா அவளை பாராட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் லோக் மட்டும் என்ன காப்பாத்தலைன்னா நான் இறந்து போயிருப்பேன். அவர் என்ன காப்பாத்தினதுனால என்னோட பாடி மைண்ட் சோல் இது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். இப்பெல்லாம் அவன் என் பக்கமே வரமாட்டிருக்கிறான், அட்லீஸ்ட் எனக்கு பதில் நீயாச்சும் அவனை பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரைனிங் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்த மாதிரியே இப்போ அவ அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோ அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காட்டா அப்படின்னு சொல்லப்போ அவ அந்த பொசிஷன்ல நிக்கிறா. நம்ம ஹீரோ அவளோட பாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு செகண்ட் காட்டா தேர்ட் காட்டா அப்படின்னு சொல்றான். இந்த 2 வருஷத்துல டார்டோட பாடி ஒரு அசாசினோட பாடி எப்படி இருக்கணுமோ அந்த லெவலுக்கு ஃபிளெக்சிபிளா மாறிடுச்சு. டார்டோ நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ எங்க அப்பா எனக்கு 2 கண்டிஷன்ஸ் போட்டாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவளுக்கு நானே தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை அவ துரோகம் பண்ணானா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஏத்துக்கிட்டு நானே தான் அவளை கொலை பண்ணணும். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா அசாசின் டீச்சரா தான் என்ன இருக்க சொன்னாங்க, ஆனா இந்த லைஃப்ல நான் அதை பண்ணுவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, டாட் உன்னோட பாடி கண்டிஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, சரி இப்போ நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கப்போ பார்த்தா அவ கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ண போறா. டக்குன்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு, இந்நேரத்துக்கு நீ இறந்து போயிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, என்ன மன்னிச்சிருங்களோ, நீங்க எதிர்பார்த்த லெவலுக்கு என்னால சண்டை போட முடியல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பரவாயில்ல, இன்னொன்னு நிறைய ட்ரைனிங் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாட் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கறா. 2 வருஷத்துல இவ இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்தது ஆச்சரியம் தான். ஆனா இவளுக்கு காம்பேட் ஸ்கில் தான் இல்ல, பட் ஸ்பியரை நல்லாவே யூஸ் பண்றா. ஆனா ஒரு அசாசின் எப்பவும் தன்னோட வெப்பனையே நம்பி இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. இங்க நைட்டு தனியா அவ ட்ரைனிங் எடுக்கிறா, ஆனா அவளால அந்த கத்தியை ஒழுங்காவே யூஸ் பண்ண முடியல. இதோட போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மிஸ்டர் லூக் நான் தேவன் சொன்ன ஒரே ஒரு ஆள் நீங்க தான், நான் உங்களை விட்டு போக முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நீங்க எதிர்பார்க்குற லெவலுக்கு மாறுதேன் அப்படின்னு அவ சொல்லவும், நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் நீ இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ஃபோல்டிங் ஸ்பியரை ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த ஸ்பியரை வச்சு அவாசமா வேற லெவல்ல மாஸ் காட்டுறா. இது உனக்கு நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னா உனக்கு அந்த ஸ்பியர் தான் தேவைப்படுது, கிட்டத்தட்ட நீ எனக்கு தேவைப்படுற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்ப ஹாப்பி ஆகிறா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவை போயிட்டு அவ வழக்கம் போல, மிஸ்டர் லோக் நீங்க எந்திக்கலைன்னா நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றா. என்னாச்சு ஏன் கூட வந்து படுத்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க தானே சொல்லியிருந்தீங்க நான் எப்போ லோன்லியா ஃபீல் பண்ணாலும் உங்க கூட வந்து படுத்துக்கிடலான்னு சொல்லி, ஆக்சுவலி நான் உங்களை எழுப்பலான்னு சொல்லி வந்தேன், நீங்க தூங்கிட்டு இருக்கிற அழகை பார்க்கலான்னு சொல்லி உங்க பக்கத்துல படுத்திருந்து நானும் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு டார்ட் சொல்லவும், நேத்து நீ ஸ்பியரை வச்சு பிராக்டிஸ் பண்ணல அதான் டயர்டா இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இப்போ ஸ்பியர் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எல்லாமே என் பிளான் படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவா, அவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அட்லீஸ்ட் சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 60 வயசான ஒரு ஆள் தான் இப்போ ரீஎன்கார்னேஷன் ஆகி 12 வயசு சின்ன பையனா இருக்கான். சில விஷயங்கள் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சாலும் அசாசின்ஸோட லைஃப்ல அதெல்லாம் சாதாரணமான விஷயம். அப்புறம் இசைக்கை அனிமே அப்படின்னாலே நம்ம ஹீரோக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது சகஜம் தான். நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுல இருக்கிற ஹீரோவை கொல்லணும், அது போக அந்த ஹீரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன், நம்ம ஹீரோ எப்படி அவனை கொல்ல போறான் அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.